டிவிஎஸ்டேருந்து ரொம்ப வருஷமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் என்னை கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் லான்ச்சாக கூட இது இருக்கலாம். டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸ் 300 ஃபைனலி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் வாங்கணுமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷிம்லாலேருந்து. வெல்கம் டு ரவ் நைட்ரோ. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎக்ஸில் டிவிஎஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் உங்களுக்கு மற்ற மோட்டார் சைக்கிள்ஸோட ரிசம்பிளன்ஸ் நல்லாவே தெரியுது. ரியர் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெயில் வந்து ஜிஎஸோட ரிசம்பிளன்ஸ் தெரியுது. அண்ட் தென் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளில் ட்ரைம் டைகர் மாதிரி இருக்குது, இன்னொரு ஆங்கிளில் அப்ரிலியாவோட டுவானோ மாதிரி வந்து இருக்குது. டிசைன் வந்து நிறைய இடத்துலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு. ஆல்ரெடி RR 310 பயணிகளே கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் ஓவராலாக பார்க்க நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஃபோட்டோஸில் பார்க்குறத விட நேரில் பார்க்க கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் டேக்அவே. ஸோ டிசைன் என்ன தான் பேசினாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். ஸோ டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸ் 300 வந்து பார்த்திங்கன்னா RR 310லேயோ RTR 310லேயோ யூஸ் பண்ணுற அதே இன்ஜினை யூஸ் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி கிரவுண்ட் அப் புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க டிவிஎஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா RTDX 300 அப்படின்ற ஒரு இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டியூவலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிவிஎஸ் கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து 2 ஆயில் பம்ப் வருது, அதே மாதிரி டியூவல் ஜாக்கெட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அதில் வந்து கூல் அண்ட் ஃப்ளோக்கு 2 லைன்ஸ் இருக்கா, இல்லை RR 310லேயோ RTR 310லேயோ பார்த்த மாதிரி ரேடியேட்டரோடு சேர்த்து ஆயில் கூலரும் வர்றதை சொல்கிறாங்களான்றது எனக்கு புரியல. மேபி அதில் கிளாரிட்டி நான் லாங் டேர்மாக வைக்கும்போது அது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஆயில் கூலரை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது டியூவல் செப்பரேட்டர் ப்ரீத்தர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்ஜினில் வந்து பம்பிங் லாஸஸ் கம்மியாகணுன்றதுக்காக அது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஓஎஸ்சி செட்டப் தான் இதில் வருது. இன்னொரு குறிப்பிட்ட விஷயமா பழைய RR 310க்கும் RTR 310க்கும் இல்லாத விஷயமா இந்த வண்டியில் என்ன இருக்குன்னா, அதில் வந்து ரிவர்ஸ் இன்க்ளைன் என்ஜின் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ரிவர்ஸ் இன்க்ளைன் கொடுக்கல. அது வந்து ஒரு புது விஷயம். பழைய வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பழைய இன்ஜின்லேருந்து இதுக்கு வந்து லோ அண்ட் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பீக் பவர் வந்து ஒரே இடத்துல அடிக்கக்கூடாது, கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணதாக சொன்னாங்க. கிளச்சை விட்டதுலேருந்தே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம RTR 310 இல்லை RR 310 இருக்கட்டும், நீங்கள் என்ன தான் இப்போது வர ஜென்ரேஷன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கிளச்சை விட்டிங்கன்னா ஸ்டால் ஆகும். பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் விட அது பாட்டுக்கு க்ரிப் பண்ணி போய்கிட்டே இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். தென் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதோட பார் டெலிவரி வந்து ரொம்ப லீனியராக இருக்குது. எங்கேயுமே சடன் ஸ்பைக்கோ சடனாக புல் பண்ணுற திங்கோ கிடையாது. ரொம்ப லீனியராக இருக்குது. ஃபுல்லாக புஷ் பண்ணி எங்களால் இந்த ஷிம்லாவில் இருக்க ஹிமாச்சலோட ரோட்ஸில் வந்து ஓட்ட முடியல. பட் நாங்கள் ஒரு செகண்ட் கியர் தேர்ட் கியரில் ஃபுல்லாக வேக் பண்ணும்போது கண்டினியூஸாக அப்படியே லீனியராக ஏறுறாப்புல. ஸோ இதோட பவர் ஃபிகர்ஸ் பார்த்திங்கன்னா 36.5 ஹார்ஸ் பவரும் 28 நியூட்டன் மீட்டர்ஸும் ஜென்ரேட் பண்ணுது. 9000 RPMலையும் 7000 RPMலையும் அது பீக் ஆகுது. பீக்கை விட அது எவ்வளோ வைடாக இருக்குது, எந்த அளவுக்கு யூஸபிளாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வண்டியோட ஹைலைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் இந்த வண்டியில் வந்து பிளாஸ்மா ஸ்ப்ரே கோட்டிங் வந்து சிலிண்டர் போரில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே டயசெல்லையும் நிக்கசெல்லையும் பார்த்த மாதிரி ஒரு கோட்டிங்னா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து போரில் கொஞ்சம் ரீட்டெயின் ஆகி ரிங்ஸுக்கும் போருக்கும் நடுவில் பர்ஃபெக்ட்ஸில் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கன்சப்ஷனை குறைக்குது, ஆயில் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. இன்னொரு விஷயமா உங்களுக்கு வந்து இன்ஜினோட லைஃப்பையும் மெயினாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்லணுன்னா பழைய 310 இன்ஜின்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 300 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது, அந்த லோ எண்டில் பெட்டராக இருந்தாலுமே சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய 310 மாதிரி கொஞ்சம் பிஹேவ் ஆகுது. ஸோ இதில் இன்னொரு டெக்னாலஜியாக வந்து பார்த்திங்கன்னா கிளச் கண்ட்ரோலை பற்றி நான் சொல்லி ஆகணும். இதில் வந்து ரொம்ப லீனான கிளச் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஆயில் ஜெட்ஸ் வச்சு குறிப்பாக கிளச் பிளேட் மேலேயும் தொடர்ந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளச் கண்ட்ரோல் வந்து பெட்டராக இருக்குது. கிளச் வேறுமே நல்லா இருக்கிறதா டிவிஎஸ் கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயமா, ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் தான் வந்து ஹைட்ரோடைனமிக் பியரிங் வந்து டிவிஎஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரெஸ் லான்ச்லேயும் அதை பற்றி அவங்க பேசினதில்லை. இதில் வந்து மெயினாக கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு பியரிங் வராது மற்ற மோட்டார் சைக்கிள்ஸ் மாதிரி. கேடிஎம் மாதிரியும் மற்ற கார்ஸ் மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ம்லேயே ஆயில் ப்ரெஷரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் ஓடுது. அதனால் உங்களுக்கு பவர் லாஸஸ் கம்மி, ஸோ ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈகராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரெண்டாவது நம்ம ஆர்டிஆர்லேயும் RR310லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங் வந்து எப்போவுமே ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணாங்க. பட் RTR310ல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அது வந்து பெருசாக பர்ஃபெக்டாக சார்ட் அவுட் ஆகலைன்னே சொல்லலாம். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங் வந்து இன்ஜின் கேலிப்ரேஷன் மேப்ஸ் வந்து ஸ்பாட்டானாக இருக்குது. திறந்தா கரெக்டாக ஓப்பன் ஆகிறாப்புல, அதேமாதிரி ஷட் பண்ணால் அதுக்கேற்ற இன்ஜின் பிரேக்கிங்கோட பிடிச்ச இடத்துல வண்டி நிற்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட கேலிப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹெட்ஸ்அப்னு சொல்லலாம். அது போக டிவிஎஸ் வந்து லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம RR310லையோ RTR310லையோ பார்த்தவங்களுக்கு IMU வந்து இந்த வண்டியில் ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் கார்னரிங் ABSஓ கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. இது வந்து ரொம்ப பேசிக்காக ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் தென் ரைடிங் மோட்ஸ், இந்த 3 தான் இருக்குது. ABSல 2 மோடு இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் 2 மோடு இருக்குது, ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இன்ஜின் மோடில் 2 மோடு இருக்குது. ஸோ இதை கம்பைன் பண்ணுற மாதிரி 4 ரைடிங் மோட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இன்ஜின் கேலிப்ரேஷன் பற்றி பேசும்போது டிவிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியரையும் பேஸ் பண்ணி இன்ஜின் டார்க் மேப்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. பட் இது வந்து பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணுற அளவுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வண்டியிலையும் அது மேக்ஸிமம் நடந்துட்டு தான் இருக்குது. மேபி இவங்க மாடல் லைனப்புக்கு இது புதுசான்னு தெரியல. பட் கண்டிப்பாக RR310லையும் RTR310லையும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் NS200ல் கூட கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இல்லாத வண்டியில் கியர் பொசிஷன் சென்சார் வந்து இருக்கும். பழைய NS200ல் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஏன்னா அந்த கியரிங் டேட்டா வச்சு தான் உங்களுக்கு வந்து கரெக்டான டார்க் மேப்ஸ் வந்து ஈஸியோ சூஸ் பண்ணும். பட் அதை ஒரு விஷயமாக சொல்கிறது வந்து ஓகே, 5 விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா உள்ளே விட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரைடருக்கு நல்ல கம்ஃபர்ட்டே இருக்குது. பட் எந்திரிச்சு ஓட்டும் போது எனக்கு வந்து ஒரு லெக்ஸில் க்ரிப்பு மிஸ் ஆகிற ஃபீல் ஒன்று இருக்குது. என்னால் நீயை கரெக்டாக லாக் பண்ண முடியலன்ற ஒரு ஃபீல் இருக்குது. மேபி நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னான்னு தெரில. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸாக ஓட்டின வண்டிங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த நீயை லாக் பண்ணுற ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சீட்ஸ், 2 சீட்ஸ் நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30% டேம்பிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரீபவுண்டும் சரி கம்ப்ரெஷனும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ கோட்டட் ஃபிக்ஸ்டு பிஸ்டன் கிடையாது, செப்பரேட் பிஸ்டன் வச்சு சஸ்பென்ஷன் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணுன்னா ஏறி உட்கார்ந்த உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பம்ப்ஸ் எல்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரம்ப்ளர்ஸ் வந்து உள்ளே ஹிட் ஆகுது. எப்போயாச்சும் ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் ஃப்ரண்ட் டயர் வந்து கரெக்டாக அடிச்சிச்சுன்னா அது வந்து நமக்கு உள்ள ஃபீல் ஆகுது. அந்த ஹார்ஷ்னஸ் லைட்டாக இருக்குது. மிச்சப்படி ஓகே தான். GS மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொலன்னு இருக்குன்னா கிடையாது. பட்டு மற்ற வண்டிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பழைய ADV மாதிரி ரொம்ப ஹார்ஷாகவும் இல்லை, உங்களுக்கு அந்த நடுவில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து RTRலையும் RRலையும் பார்த்த பெரிய டிஸ்பிளே கிடைக்கிது. அதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் சொல்லவே தேவையில்ல, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸ்விட்ச் கியரும் உங்களுக்கு அதே தான், அங்கேருந்து தூக்கி அப்படியே இதில் போட்டாங்க. உங்களுக்கு இந்த வண்டிக்கு ஆக்சசரிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சைடில் கிராஷ் கார்டு கிடைக்கிது, பேஷ் பிளேட்டும் ஒரு நக்கிள் கார்டும் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சசரியாக முன்னாடி ஒரு பீக் இருக்குது, இந்த வண்டியில் இல்லை. அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு, அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிவியோட சேர்ந்து இவங்க வந்து டாப் பாக்ஸு பேனியர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கேயே வாங்கிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் எனக்கும் புரியல. அது மட்டும் இல்லாமல் ஆல்பைன் ஸ்டாரோட இந்த ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல மூவ் தான். ஸோ இன்னும் 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்ஸ் இன்டென்ஷனலாகவே இனிஷியல் பைட் இல்லாமல் வச்சுருக்காங்க. சில நேரத்தில் ஆஃப் ரோடில் அது யூஸ் ஆகுது, சில நேரத்தில் வந்து ரொம்ப கிராப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை டிவிஎஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பைட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இன்னொரு விஷயமா அந்த டயர்ஸ், ஹீரோ கிரிப்போட டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. இந்த வண்டிக்கு போதுமான கிரிப் ஆன் ஆஃப் ரோட் அடித்து நவுத்திட்டே இருக்காப்புல.
ரொம்ப நல்ல செட் ஆஃப் டயர்ஸ் இந்த வண்டி கிடைக்கிது. ஸோ இந்த வண்டியோட ஹெட்லாம்ப்ஸை பற்றியும் ஒரு சின்ன செக்மெண்ட்டாக கூட சொல்லலாம். அதில் வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்கிது. நைட்டில் பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி நான் இன்னும் அதை ஃபீல் பண்ணல. மேபி கிளிப்ஸ் எதாவது இருந்தால் ஆட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெட்லாம்ப்ஸில் ஃபாலோ மீ ஃபங்க்ஷன் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கிடைக்கிது. ஃபோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா மேப் வந்து மிரர் பண்ணிக்கலாம் கூகுள் மேப்ஸ்லேருந்து. அப்புறமா கோப்ரோவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்ல ஃபீச்சர்ஸ் தான். என்ன ஃபோனை வந்து எப்போவுமே டிஸ்பிளே ஆன் பண்ணி வைக்கணும், டேட்டாவை ஆன் பண்ணி வைக்கணும், லொக்கேஷனும் கட் ஆகக்கூடாது. அதுக்கு நான் ஃபோனையே மவுண்ட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவேனாடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதே கேள்வி என்கிட்டயும் இருக்குது. எனக்கும் தெரியல. ஐயோ மகனே அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா யார் எடுப்பா. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.99 lakhsல ஆரம்பிக்குது. டாப் வேரியண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 சம்திங் இந்த டாப் வேரியண்ட்டும் வருது. இந்த ப்ரைஸிங்க்கு இந்த மோட்டார் சைக்கிள் வந்து அப்சல்யூட்லி வொர்த் இட்னே சொல்லுவேன். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட வந்து ஒரு வண்டி டெய்லி லைஃப்க்கும் யூஸ் பண்ணணும், அதே இது டூரிங்க்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வண்டி வந்து நல்லா ஃபிட் ஆகும்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, நிம்பிளாக இருக்குது, வெயிட் தெரியவே இல்லை. 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு, ஆஃப் ரோடை டேக்கிள் பண்ணும்போதும் அது பாட்டுக்கு அடித்து நவுத்தி போய்ட்டே இருக்கிறாப்புல. ரொம்ப ஆஃப் ரோடு ஓரியன்டாக இது வந்து ஆஃப் ரோடு மோட்டார் சைக்கிள் கிடையாது. ரொம்ப இது வந்து ஒரு ஸ்போர்ட் வண்டி கிடையாது. இது வந்து எல்லாம் கலந்த ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள். அட்வென்ச்சர் செக்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த மோட்டார் சைக்கிள் வந்து அந்த அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் ப்ராப்பராக உட்காருதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 1917 வீல்ஸ் கிடைக்கிது, அலாய் வீல்ஸ் பஞ்சர் போட ஈஸி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கும்போது நீங்கள் டெய்லி ஒரு வண்டி யூஸ் பண்ணுவீங்க. நான் ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். அதே வண்டி வந்து இட் ஷுட் டபுள் டவுன் ஆஸ் அ டூரர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த மோட்டார் சைக்கிள் இறங்கின உடனே எக்ஸ்பல்ஸ் கேப்பபிள் ஆஃப் ரோட் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதோட இன்ஜின், அதோட கேலிப்ரேஷன், கியர் பாக்ஸ், கரிஸ்மாவை தூக்கிட்டு வந்துட்டு ஆஃப் ரோடு பெரிய ஸ்ப்ராக்கெட் அடித்து ஆஃப் ரோட் பண்ணுன்னா பாவம், அந்த இன்ஜின் வந்து செட் ஆகலை. அதேமாதிரி எஸ்டி அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் இதோட ஆக்சுவலாக பார் கம்மியாக இருக்குது. எஸ்டியோட டீலர்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸ் பெருசாக நெட்வொர்க் இல்லை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அட்வென்ச்சர் 250 ஒரு வண்டி இருந்துச்சா இல்லையான்றது இன்றைக்கி அது சேலில் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த வண்டிங்களோட மார்க்கெட்டை, என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் செக்மெண்ட் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து உடச்சிருக்குன்னே நான் சொல்லுவேன். நிறையா பேர் இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வழியாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், நான் இன்னும் ஃபுல் சிட்டி டிராஃபிக்லேயும் ஃபுல் ஹைவேஸ்லேயும் நான் எதை டெஸ்ட் பண்ணல. வைப்ரேஷன்ஸ் 4000 ஆர்பிஎம்க்கு மேலே அங்கங்கே தென்படுது. பட் என்னோடய அப்சர்வேஷன்ஸ் படி இந்த மோட்டார் சைக்கிள் வந்து நிறையா பேருக்கு கண்டிப்பாக ஒரு கரெக்ட் ஆப்டான மோட்டார் சைக்கிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட காம்படிஷன் மத்தியில் இந்த மோட்டார் சைக்கிள் வந்து ஜெயிக்குமா, இல்லை வேறு ஏதாவது அப்கமிங் மோட்டார் சைக்கிளுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி டிவிஎஸ் இதை நெயில் பண்ணிட்டாங்களா அப்படின்றது சொல்லுங்கள். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.